தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆளுநர் ஆர் என் ரவி தமிழக அரசு தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய சட்ட முன்முடிவுகளை பெண்டிங்கில் போட்டிருந்தார். அது ரொம்ப காலம் எடுத்தது. அதை ஒட்டித்தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய சவுக்கடியான தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆளுநர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வச்சுருக்கணும், எவ்வளோ காலம்தான் வச்சுக்க முடியும், இது கால அவகாசத்தை மீறிய ஒரு செயலாக இருக்கிறதுனால உச்சநீதிமன்றத்திற்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரம் அந்த 142 பிரகாரம் நாங்களே அந்த 10 சட்ட முன்வடிவுக்கும் அனுமதி கொடுக்குறோம், அதை சட்டமாக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் ஆளுநர்கள் என்பவர்கள் ஒரு மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் எடுக்கின்ற அந்த சட்ட முன்வடிவுகளுக்கு ரொம்ப நாளைக்கு பெண்டிங்கில் வைக்காமல் அதை அனுமதி கொடுக்கணும், அல்லது இல்லைன்னா திருப்பி அனுப்பணும், அதற்கண்டு ஒரு கால அவகாசம் எடுத்துக்குங்க அப்படி தான் சொன்னாங்க. இதுதான் பெரிய கொதிப்பாகி துணை ஜனாதிபதியாக இருந்த தங்கர்லாம் உச்சநீதிமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்தின் மீது தங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏவுகணை போல் செலுத்துகிறார்கள், இது ரொம்ப அதிகாரம் மிதமிஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லி பேசுனதை பார்த்தோம். அப்போ மோடி அரசுக்கு ஆதரவாக பேசினாரு. இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் எங்கே இருக்கிறாரு அல்லது எங்கேயாவது பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்களான்னு கூட தெரியல. இப்போ இதை ஒட்டித்தான் ஜனாதிபதி அவர்கள் ஒரு 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு எழுப்பியிருந்தாங்க. அதாவது இந்த அதிகாரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, அல்லது இப்படி நீங்கள் ஒரு உத்தரவை போட்டிருக்கீங்களே, அப்போ ஒரு ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் என்று சிறப்பு அதிகாரங்கள்லாம் இருக்க, அது ஒரு மாண்புமிக்க பதவி, நீங்கள் அதையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை கேட்டு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. 14 கேள்விகள். நாங்கள் முடிவு எடுக்க கால நிர்ணயம் செய்ய முடியுமா? ஜனாதிபதியாகிய நான், ஆளுநர்களாகிய நாங்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நீங்கள் எப்படி ஒரு கால அவகாசத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இதில் எப்படி நீங்கள் அரசமைப்பு சட்டம் 142 பயன்படுத்துகிறீங்க, இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதை 5 பேர் கொண்ட பெஞ்சு தான் நேற்று விசாரித்தாங்க. தலைமை நீதிபதி தலைமையில் 5 பேர் கொண்ட அரசியல் சாசன பெஞ்ச். அதில் கொடுத்த விஷயம்தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஜனாதிபதி 16 கேள்வி கேட்டுட்டாங்கிறதுக்காக நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கவோ மாற்றவோ முடியாது. நீங்கள் 14 கேள்வி என்ன, பல லட்சம் கேள்வி கூட கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கேட்கின்ற கேள்வியின் காரணமாக நாங்கள் தீர்ப்பை மாற்றிவிட்டால் அது ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை ஸ்தம்பிக்க வச்சுவிடும். இப்போ இதோட முடிஞ்சு போயிடாதுல்ல.